தாய் இல்லாத சிறுமியின் காய்ச்சலை குணப்படுத்த அம்மனை நேரில் வந்த நிகழ்வு தெரியுமா? ஒரு குழந்தை சிறு வயதிலேயே தாய் இல்லாமல் வளர்வது மிகவும் கொடுமையான ஒன்று. அப்படி தாய் இல்லாமல் வளர்ந்த பெண்தான் சரஸ்வதி. மற்ற குழந்தைகள் தன் தாயின் அரவணைப்பில் வளரும் போது சரஸ்வதி மட்டும் அந்த ஊரில் உள்ள மாரியம்மனை தன் தாயாக நினைத்து வாழ்ந்து வந்தார். தினமும் கோவிலுக்கு செல்லும் சரஸ்வதி அம்மனை மனம் உருக வேண்டி, அம்மா உன்னையே என் தாயாக நினைத்து வாழ்ந்து வருகிறேன், என் மீது சற்று அன்பு வைத்து என்னை பார்த்துக் கொள்ளுங்கள் என வேண்டுவாள். அப்படி ஒரு நாள் சரஸ்வதி அம்மை நோயினால் பாதிக்கப்பட்டாள். மருத்துவமனைக்கு சென்று எந்தவித பலனும் இல்லை. வீட்டில் அவளை கவனிக்க ஆளும் இல்லை. ஆனால் அன்று இரவு ஒரு அதிசயம் நடந்தது. அருகில் உள்ள வீடுகளில் இருக்கும் நபர்கள் சரஸ்வதியின் அறையில் சிகப்பு சேலை கட்டிய பெண் வேப்பிலை மற்றும் உடுக்கை சத்தத்துடன் சரஸ்வதியின் முன்பு பாடல் பாடி வேப்பிலை அடிப்பதை கண்டனர். ஆனால் அது யார் என்று யாராலும் அறிந்து கொள்ள முடியவில்லை. மறுநாள் சரஸ்வதி அம்மை நோயிலிருந்து முழுமையாக குணமடைந்து எழுந்தார். இதனால மகிழ்ச்சி அடைந்த சரஸ்வதி அம்மா வந்தாங்க, என்ன குணப்படுத்திட்டாங்க என்றார். மாரியம்மன் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, நம் தேவையை அறிந்து நம் அனைவரையும் அரவணைத்து செல்லும் ஒரு தாயாக உள்ளார் அம்மன்.